மிக்ஸில அரைக்க போறிய? ஆமா. ஐயா வேணாம், அதுக்கு வேற ஏதாவது பேசுவாரு. வெளியில அம்மியில நான் போய் டைம் ஆயிடுச்சுமா. ஏ ரேணுகா, நீ எந்த காலத்துல இருக்க? நானே அம்மியில உட்காந்து அரைக்கிறது இல்ல, நீ போய் அரைக்க போறியாக்கும். கூட அவன் மிக்ஸில போட்டோம். அம்மா நீ சும்மா இருமா, உனக்கு தெரியாது. இந்த வீட்டுல எல்லாமே இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல தான் கிடக்கு. சரி நான் போய் அரைச்சுக்கு வரேன். என்னம்மா இங்கே என்ன பேச்சுவார்த்தை? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைன்னு பேசிட்டு இருந்தீங்களா? அப்புறம் உன் வீட்டுக்காரன் வந்தானா? இல்லையே. எங்கே போயிருக்கானாவது தெரியுமா? இல்லையே. ரொம்ப நல்லது. அது என்ன தட்டில்? அரைச்சுக்கு வர போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதை அப்படி ஓரமாக வச்சுட்டு நீ ஈஸ்வரி கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன முழிக்கிறியே? மேலே நின்றுக்கிட்டு 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணல. நானும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. எனக்கும் நல்லா பேச தெரியும். இந்த 5 ஸ்டார் வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வாங்க வெளியே 2 வரும். வாங்கம்மா, உங்கள்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. வாங்க. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி முழிப்பைய. வாங்க வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. வாமா, நான் பார்த்த மகளே, நீ தானே இந்த தோசை கணக்கெல்லாம் போட்ட? 100 தோசையா? வா முன்னாடி வா. ஏம்மா ஏம்மா இங்க வாமா. என்னப்பா? என்னம்மா வீட்டில் பாதி பேரை காணா? நீ தானேப்பா கோயிலுக்கு அனுப்பியிருக்க? கோயிலுக்கு போனது சரிம்மா, மற்ற ஆளுகள் எங்க? மத்தவங்க யாரு? அம்புட்டு பேரு இங்கதானே இருக்கோம். ஞானம் ஒருத்தன் தான் இல்ல. அவன் இல்லைங்கிறதெல்லாம் தெரியுமா. இங்க இருக்கிறவங்க அவனை இருக்க விடல, அதான் பிரச்சனை. ஆமா, வர வரைய அடிச்சு விரட்டுங்க, அப்புறம் திரும்ப திரும்ப வந்து நிப்பாங்க. நீ என்னம்மா வர வர உன் பேச்சு தினுசா போயிட்டு இருக்கு. எழுத்தாளர் ஒரு பக்கம் நின்னாக்க நீ ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்க. இப்போ என்ன உங்களுக்கு? அந்த குடிகார பைய அடிச்சதை பார்த்து என் வயிறு எரிஞ்சு போய் கிடக்கேன். அதான் உன் புருஷன் திருப்பி அடிச்சானாம்ல, அப்புறம் என்ன? ஓஹோ, திருப்பி அடிச்சா ஓகேயா? அப்ப இப்ப உங்களை என் புருஷன் அடிச்சுப்புட்டு பதிலுக்கு நீங்க அவரை திருப்பி அடிச்சுட்டீங்கன்னா சரியா போயிருமா? ஏய் என்ன நீங்க என்ன எங்களை மனுஷன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது அக்ரினன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பாக்குற பழக்கம்? நேத்து கதிர் வாரா அவனை நிக்க வச்சு அம்புட்டு நியாயம் பேசுறீங்க. என் புருஷன் நேத்துக்கு வீட்டுக்கு வரையில அப்படியே அக்கடான்னு ஓடி போய் உறங்கிட்டீங்க. ஏன் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? ஞானம், நீதான் என் குலசாமி, என்னைய மன்னிச்சிரியா? இப்படி எல்லாம் நீங்க தானே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கன வச்சு பேசினது. அதுக்குள்ள மறந்துடுமா? நல்ல வேலை இந்த பிள்ளைகள்லாம் அந்த அநாகரிகத்தை பார்த்து தொலைக்கல. அதான் நீ தான் தெளிவா சொல்லிட்டு இல்ல. நேற்று நீங்களாம் வீட்டில் இல்லை, உங்க அப்பனை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆமா, அடிக்கிறது தப்பு இல்லை, சொல்றது தான் தப்பு. ஏய் இப்போ என்னம்மாப்ப? அதான் நேத்தே முடிஞ்சிருச்சுல, திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்க நீ. நான் எங்க மாமா இழுக்கிறேன்? நீங்க தான் இப்ப எங்களை அழைச்சி வச்சு பேசணும். நீ இப்ப என்ன வேணும் உங்களுக்கு சொல்லி தொலைங்கண்ணா. எது சொல்லி தொலைங்களா? என்ன வாய் நீளுது? சரி மன்னிச்சுக்கிறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்ப எங்களை அழைச்சிங்க? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன்னா ஊம கிசும் பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த கல்யாணத்தை பத்தி பேசணும். அதுதான் வர சொல்லிருக்கேன். இப்ப என்னதான் மாமா உங்க பிரச்சனை? நீங்க உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றீங்க, அத நீங்களே தான் முடிவு பண்ணி செய்றீங்க. பெறவென்ன? முடிவு எடுத்தது நான் தான், ஆனா அது விவகாரமா இருக்கே. உங்க யாருக்கும் இதுல துளி கூட விருப்பம் இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு விருப்பம் இருந்தா என்ன, இல்ல என்ன? ஆதிரைக்கே பிடிக்கலையா? அத பத்தி நீங்க கவலையும் படல. ஆதிரைக்கு பிடிக்கலன்னு யார் சொன்னா? அதான் ஒத்துக்கிருச்சுல. பெறவென்ன? சந்தோஷமா செய்யுங்க. விடமாட்டீங்க போல் இருக்க சந்தோஷமா பண்றதுக்கு. என் முதுகுக்கு பின்னாடி ஒரு வில்லங்க நடந்துகிட்டு இருக்க. எங்களால பிரச்சனை வரும்னு நினைக்கிறீரா? நினைக்கலாமா, தீர்மானமா சொல்றேன். உங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்றேன், ஆதிரைக்கும் கரிகாலனுக்கும் நடக்க போற கல்யாணத்துல உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலதான் எல்லாரையும் சாமி முன்னாடி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏமா எல்லாரும் மனசார வேண்டிக்கங்கம்மா, மீனாட்சிய வேண்டிக்கிட்டு சத்தியம் பண்ணுங்கம்மா. என்னது சத்தியமா? ஆமா, சத்தியத்தை காப்பாத்தணும்ல.
போன தடவை பாலில் சத்தியம் பண்ணி எல்லாரும் ஓடி போயிட்டியே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையிலே சத்தியம் பண்ணுங்க. ஏம்மா சத்தியம் பண்ணுங்கம்மா. என்னம்மா முழிக்கிற? ஏம்மா சொந்தக்காரர்கள்லாம் சுற்றி நின்றுட்டு இருக்காங்கம்மா. எந்த குடும்பத்திலும் இப்படிலாம் நடக்காதுமா. குடும்பத் தலைவனை தோற்கடிக்கிறதுல உறுதியாக நிற்கிற குடும்ப பெண்கள், அதுக்கு துணையாக நிற்கிற என் தாய், என்னை பெத்த தாய். எங்கே போய் சொல்ல இந்த கொடுமையை? எப்பா நான் என்னப்பா செஞ்சேன்? ஏம்மா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாமா, எனக்கு எல்லாம் தெரியுமா. எனக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்தா, ஒரு செயல் நடந்தா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேம்மா. அந்த திறமை என்கிட்ட இருக்கிறதுனால தான் நான் பல பேரை ஏறி மிதிச்சுட்டு மேலே வந்து உட்காந்துருக்கேன். நான் அப்படி இருக்கிறதுனால தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன், தெரிஞ்சுக்க. அப்ப ஏமாத்திட்டு தான் மேல வந்தீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் வரைய இது ஏமாத்துறது இல்லைங்க, அரசியலில் சொல்லுவாங்களே சாணக்கியத்தனம்னு, அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தொழில் திறமையாக பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, டிக்ஸா டக்ஸா ஏதோ சொல்லுவாங்களே. ஏமா மகளே, தோசை கணக்கு போட்டவளே, உன்னை படிக்க வச்சனே, படிக்க வச்ச குத்தத்துக்கு இதையாவது சொல்லு. என்ன வார்த்தை அது? டாக்டிஸ்பா. டேக்டிஸா? டேக்டிஸு. ஆனால் குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு என்ன பேர் தெரியுமா? துரோகம். வெறும் துரோகம் இல்லை, நம்பிக்கை துரோகம். அதை தான் இங்கே பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. அது நடந்துடக்கூடாதுன்னு தான் மீனாட்சி அம்மை முன்னாடி வச்சு சத்தியத்தை பண்ண சொல்கிறேன். எனக்கு விளங்கலையே. நீங்க எங்களை பத்தி நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அது அடுத்த விஷயம். முதல்ல நீங்க இந்த அம்மனை பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க? அவங்களும் எங்களை மாதிரியே ஒரு பொம்பளை, ஈஸியா ஏமாத்தி போடலாம்னு நினைச்சுக்கிறீங்களோ? அப்ப அதை சொல்லுங்க. இல்ல எப்ப பாரு இங்க இருக்கிற எல்லாரையும் முன்னாடி கூட்டி கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிக்கிறீங்களே, உங்க வீட்டு போட்டோல நிக்கிறதுனால தப்புக்கெல்லாம் துணை போவாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களோ? இல்ல எங்களை மாதிரியே சாமியையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? இங்க இருங்க மாமா, நினைவு வச்சுக்கிறீங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஞாபகத்துல இருக்கட்டும். ஓயாம எல்லாத்துக்கும் சாமியை இழுக்க வேண்டியது. நீங்க உங்க பேச்சையும் செயலையும் எல்லாத்துக்கும் எப்படி டிசைனா மாத்துவீங்கன்னு எங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு சாதகமா சொன்னா ஜாதகம் உண்மை, உங்களுக்கு நல்லது பண்ணா தெய்வம் உண்மை. மூணே தரம் நீங்க கேட்டு அவங்க குடுக்கலன்னா சாமியாவது பூதமாவது மண்ணாவதுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? இதுதானே உங்க ஆன்மீக நிலைப்பாடு? ஆமா அப்படித்தான். அதனாலதான் நான் இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்கேன். உங்களை மாதிரி கரண்டியை பிடிச்சி கிண்டிக்கிட்டு சமையல் கேட்டில் நிக்கல. ஏங்க நீங்க தாங்க ஏமாத்தி கொண்டு வந்து போட்டீங்க. நீங்க ஏன் ஏமாந்தியே? படிச்சவங்க தானே, ஏமாறாம இருந்திருக்க வேண்டியானே. முட்டாள்தனமா ஏதாவது பேசாதீங்க. இங்க பாருங்க, நான் தீர்மானமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இது கல்யாணம் இல்ல, குருச்சேத்திர போர். இதுல ஜெயிக்க போறது நான் தான். கூட்டு வந்து சத்தியம் பண்ண சொன்னா ஆளாளுக்கு சுத்தி சுத்தி பேசிருக்கீங்களா? ஏங்க உங்களுக்கு தேவை சத்தியம் தானேங்க, வந்து செய்யறோம். ஒரு மண்ணு வேண்டாம், உன் சத்தியமெல்லாம் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். இந்த தடவை நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன். இன்னொன்னு வெளிப்படையா சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த நிக்கிதுல மீனாட்சி அம்மா, இதுவே உங்க கூட கூட்டு சேர்ந்தாலும் ஜெயிக்க போறது நான் தான். நான் சொல்றதை செஞ்சு காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பார்க்க தானே போறியே, முடிச்சு காட்டுறேன் பாருங்க. சரிப்பா, உறவு முறையெல்லாம் ரொம்ப நன்றிப்பா வந்ததுக்கு. யாரும் எங்கேயும் போகக்கூடாதுப்பா, இங்கேயே தங்குங்க. கல்யாணத்தை முடிச்சு அச்சயத்தை போட்டுட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். சரியா? எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு இட வசதி இருக்கு மேல. நல்லா காலை நீட்டி படுங்க. என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. மாமா பிரசாதம். ஆமா, ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல. ஏமா நீ எடுத்துக்க. செம்மையா வந்திருக்கே, நம்ம தான் எடுத்தோமா இதை? உனக்கு ஒரு படம் போதுமா? இந்த இன்னொன்னு வச்சுக்க. போதும் போதும். ஏப்பா நீயும் சாப்பிடு. அவங்களுக்கெல்லாம் கொடுறா. சரிப்பா. மாமா, குட்டி மாமா, குட்டி மாமா, கோயில் பிரசாதம் எடுத்துக்க. டேய் வேணாம்டா. ஏன் வேணாம், போடாங்கிட்டு. ஆதிர, உனக்கு நிறைய எடுத்து வச்சேன். எனக்கு வேண்டாம். கோயில் பிரசாதம் எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்னா விட.
குட்டியக்கா இல்ல வேண்டாம் அவங்களுக்கு இந்தாங்க. கொடுங்க. அவங்களுக்கு கொடுங்க. பொரியாவது சாப்பிடுங்க. ம்ஹும். வேண்டாமா? இல்ல வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்க. சின்னக்கா உனக்கு பொரினாலே ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஸ்நாக்ஸ்னாலே நீ நல்லா சாப்பிடு. உனக்கு அல்வா கொடுத்துட்டு போறவ சாப்பிட்றேன். ஆ? என்ன சொல்றீங்க? ஐ மீன் நான் அப்புறம் சாப்பிட்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். இங்க பாருங்க, என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா இது கோயில் பிரசாதம், குடும்பத்தோட வந்திருக்கோம், ஒழுங்கா சாப்பிடணும் சரியா? ஆதிர கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? எடுத்து சாப்பிடு. போட. சும்மா மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்க. டேய் மச்சி, மாப்பிள என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா, பிக்ஸ்லாம் பாரு, நெட்ல அப்லோட் பண்ணிட்டேன். எல்லாரும் அங்க இருக்காங்க, நீ இங்க இருக்க. டேய் 2 பேரும் செம்ம பேர்றா. ஆமா ஆமா. ஆதி காலன் சூப்பர் ஜோடி. ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ரா. மச்சி முக ராசி அப்படிடா. பாரு பாரு பாரு. டேய் ஆ இதெல்லாம் எப்படா எடுத்த? இங்கதான் இப்பதான்டா எடுத்தேன். நல்லா எடுத்திருக்க மச்சி. மச்சி போட்டோஜெனிக் பேசிடா எனக்கு. ஆமா மச்சான், காலேஜ்லயே சொல்லுவாங்கல்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நான் தானு. ஆமா 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 ஆமா. டேய் சூப்பரா எடுத்திருக்கடா. அதெல்லாம் அப்படிதான். என் ஆள் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அவ ஒரு மூட் அவுட் மடோனாடா, இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கா. ஓ ஆனா நீ அப்படி இல்ல மச்சான், செம்மையா இருக்க. அது என் பிறவி அழகுடா. நம்ம எப்பவுமே அப்படிதான் மச்சான். மச்சி என்னடா டீ கடையில டீ குடிக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்திருக்க? அதெல்லாம் சும்மா கேண்டிட் மச்சான். இது யாரா? நான் தான்டா அது. டேய் உனக்கு பின்னாடிடா. யாரு? டேய் அருண்ரா. இது யாரா? நான் தான்டா அது. டேய் உனக்கு பின்னாடிடா. யாரு? டேய் அருண்ரா. யாரா அருண்? அறிவு கட்டவன, என் கல்யாணத்தை நிறுத்த வந்தவன்டா. யாரா அது? எனக்கு எப்பறம் தெரியும்? டேய் போடா. யோ மாமா, யோ மாமா இங்க வாயா. பாரியா இங்க வந்து அந்த அருண் என்னமோ பாரின் போயிட்டான்னு சொன்ன, இங்கதான் ஏன் சுத்திட்டு இருக்கான்? என்னடா வாழ்க்கையை கெடுக்காம போக மாட்டான் போல. இங்கதான் யார் இருக்கான்? என்னத்த உளறிட்டு இருக்க? பாரியா இரு, பாரு பாரு நல்ல பாரு. ஏய் யார் யார் யாரா எடுத்தது? நான் தான். ஏய் எங்க எடுத்த? இங்க பக்கத்துல இருக்க டீ கடையில தான். எப்போ? காலையில தான் எடுத்தேன். இப்போ காலையில்? அவன் இங்க தான் தெரியறானா? மாட்னா அவன். ஏய் என்னடி? அந்த அருண் பாரி போகலமா? எப்பா அவன் இங்க தான் இருக்கான். கையங்களமா பிடிக்கிறாரு. இவங்க தான் உன் புருஷன் ஃப்ரெண்டு நவநீதனா? பிடிக்கிறேன், இந்த நவநீதனை பிடிக்கிறேன். இன்னைக்கு பிடிக்கிறேன். இப்போ என்னத்துக்கு ஓவரா கத்திக்கிட்டு சேர்ந்து நடிக்கிறீங்களா? ஏய் டிராமாவை போடுறியா? 2 பேரையும் கைகளமா பிடிக்கிறானா என்ன யாரும் கேளு. ஆனத பாத்து போடா. உளறிட்டு இருக்கீங்க. ஓடி வாயா. இன்னைக்கு இருக்கு அம்பிட்டு பேலுக்கும். வாடா. எங்க இருக்க கண்டுபிடிக்கணும். ஏமா சீக்கிரம் வா. நீங்க கூடி கூடி பேசுறப்பே தெரியும்டி இப்படி ஏதாவது சதி வேலை பண்ணுவீன்னு. உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. இருடி வந்து வச்சுக்கிறேன். பண்ணிக்கோ சரிதான் போடி. பெருசா பேசுறது. அண்ணி இப்ப என்ன பண்றது? பார்க்கலாம் ஆதிரா. எனக்கு பயமா இருக்கு. அண்ணா என்ன பண்றது? எதுக்கு இங்க நின்னு தெரியலையே. சரி வாங்க போய் பாப்போம். வாங்க வா. ஏய் வாங்கடா சீக்கிரம். வேகமா ஓடியாமா. வரேன்டா. யோ வண்டி எடியா. சீக்கிரம் எடுங்க. எடியா சீக்கிரம் எடியா. ஏய் என்னடா போனா? அண்ணா நீங்க சொன்ன நம்பர் ட்ரேஸ் பண்ணண்ணே. லாஸ்டா டவர் வத்தலகுண்டு ஏரியாவை காட்டுதுண்ணே. ஏய் வத்தலகுண்டா? ஏன்டா அவனை பாம்பேக்கு தானடா ஃப்ளைட் ஏத்தி விட்டேன்? இல்லண்ணே வத்தலகுண்டு தானே. கடைசி அங்கேயும் தானே பேசியிருக்காங்க. அவன் இங்கே தான் சுத்திட்டு அலையறானா? சரி நான் பாத்துக்கிறேன் விடு. வெய் அந்த டீடைல்ஸ் கேட்டு சொல்றா. ஓகேண்ணா. டேய் அவன் போன்ல என்னென்ன டீடைல்ஸ் வச்சிருக்கான்னு பாருடா. அந்த டவரோட லொகேஷன், அதை சுத்தி என்னென்ன ஊர் இருக்கு, அந்த ஐடியா கிடைச்சிச்சுன்னா நம்ம அங்கெல்லாம் தேடி பார்ப்போம். அவங்கள இன்னைக்கு விடக்கூடாது. எனக்கு அப்பவே தெரியும் இதுங்கெல்லாம் கூடி கூடி போய் பேசுறப்போ ஒரு ஆளுக வர ஆளுக கையை இப்படி இப்படி காட்டுறாளுவ நினைச்சேன்டா.
ஏதோ சதிவேல பாக்குறாளுவன்னு பாத்துட்டு இருக்காளுக பத்தியா பெருசா. வேற கரிகாலா அவனுக்கு ஒரு முடிவு கட்டலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்ம நடுத்தருவு தான். எங்க போனாலும் வந்துகிட்டே இருக்கான் பின்னாடியே. வெளிநாடு போறோம் போய் சொல்லிட்டு இங்கதான் சுத்திட்டு இருக்கான ஊருக்குள்ள. இன்னைக்கு சிக்கனா செத்தாம பார்த்து செஞ்சு விட்டுருங்க அவனை. நல்லபடியா ஒரு கோயில் குளத்துக்கு வர முடியுதா? ஏதாவது ஒரு 7:30. ஜனனி என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது சக்தி. இறங்குடா. இங்கயா? இல்ல எங்கடா பார்த்த? இங்கதான் மாப்ள. யாரு? அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, இவன்ட்ட கேளுங்க. அப்பா இல்ல இங்கே தானே வேலை பார்க்குறீங்க? ஆமாங்க. இந்த பையனை எங்கேயாவது பார்த்தீங்களா? நல்லா பாருங்க. இருங்க. யோ சொல்லியா? அட யோசிக்க விடுங்கம்மா. சொல்லுங்க. இவர் என் கடையில தான் வந்து டீ சாப்பிட்டு போனாரு. அப்பதான் எங்க 2 பேர் வந்து டீ சாப்பிட்டு போனாங்க. எங்க போனாங்க? இங்க பக்கத்துல தான் ரூம் எடுத்துக்கிறதா பேசிக்கிட்டாங்க. நிச்சயமா இவன் தானா? ஆமா இவர்தான், நல்லா தெரியும். யோ வாடா, காரே அடியா. வா. சக்தி சீக்கிரம் போல வா. வா. அண்ணி என்னாச்சு அண்ணி? அந்த டீ கடைக்காரன் போட்டு விட்டாண்டி. ஐயோ ஏய் எங்கடா இருக்கீங்க? ஏய் எல்லா இடமும் தேடுங்கடா. நம்ம தம்பி எங்க பார்த்தாலும் உடனே கூட்டுவாங்கடா. அண்ணா கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். அண்ணே கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே. போயிடலாம். எங்க இருந்தாலும் அவனை பிடிக்காம விடக்கூடாது இன்னைக்கு. அண்ணே இதுக்கெல்லாம் உங்க வீட்டு பொம்பளைங்களை சொல்லணும். நம்ம கூட இல்லாம எவன் கூடயோ இருக்காளுங்க பத்தியலா. உதவி பண்றேன்னு அதுங்களை சொல்லணும். முதல்ல அவங்கள பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் இதுங்களுக்கு இருக்கு. என்னம்மா அவன் திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கான்? நீ வேற புலம்பாதடா. ஐயோ முருகா 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 முருகா. அண்ணே இப்படி போங்கண்ணே. ஏய் அங்க பாரு. இங்கிட்டா? ஏய் என்ன வேலை தெரியுமாடி பாத்துட்டு இருக்கிய? நாங்க ஏதோ போட்டோ பார்த்து ஓடி வந்துட்டு இப்ப எங்களை கேக்குறீங்க. அது அருண் தான், உனக்கு தெரியாதா? இல்ல நடிக்கிறியா? நாங்க அந்த போட்டோ கூட 2 பேருக்கும் சமாதிக்கிறீங்களா? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் போல இருக்கு. அருண் மட்டும் நிஜமா அங்கிட்டு இருக்கட்டும், நானே இவளுக்கு கட்டி வைப்பேன். அவன் ஃபாரின் போயிட்டான்னு இருக்கோம். இரு ஆதிர வரட்டும் புருஷன் வெளியில. உன் கதையை முதல்ல முடிக்க சொல்றேன். பாப்போம் பயந்துட்டோம் போ. ஏய் எல்லாம் ஒன்னால வந்தது. எதுக்கு வயிற? ஏய் வாய் மூடுற நீ. ஏய் எல்லாம் ஒன்னால வருதுல. மூஞ்சி அப்படியே பாவமா வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணி போடுறல நீ. பாத்துக்கலாம் போங்க. ஏன்டி இவ்வளவு பயப்படுறீங்க? தப்பு இல்லனா? நாங்க பயப்படவே கார்ல உட்கார வேண்டியதானே? கைய பிசைஞ்சிட்டியா நிக்கிறிய? எங்க நாங்க நிப்போ பாய விரிச்சு படுப்போம். உங்களுக்கு என்ன? போங்க அங்கிட்டு. உன் வாய்க்கு